Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய டார்கெட் கரெக்டாக நீங்கள் செட் பண்ண கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக போடுங்க. இப்போ இந்த பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஸ்டடி வருதோ அந்த ஸ்டடியை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது நீங்கள் கண்ட இடத்துல ட்ரேட் பண்ணிவிட்டு இவ்வளோ ப்ராஃபிட் போதும், இல்லை இவ்வளோ லாஸ் போதும், தோராயமாக லாஸ் வச்சுக்கலாம், தோராயமாக டார்கெட் வச்சுக்கலாம், அப்படிலாம் வேணால் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு மார்னிங் அப்டேட்டு. நேற்று நைட்டு என்னால் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அப்டேட் பண்ண முடியல. அதுக்கு ப்ளஸ் மார்னிங்கில் வந்து சூழ்நிலை வேறு மாதிரி அமைஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து மார்னிங் அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1 hour முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சாலும் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம ட்ராப் பண்ணி வச்சு 200 EMA லைன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட வந்து என்னைக்கு குறைஞ்சது, நம்ம 17 குறைஞ்சது. அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல விடுங்க, அது ஒன்றும் டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறது. உங்களுக்கு அன்றைக்கி மென்ஷன் பண்ணி 200 EMA லைன் கட் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கட்டான சேலிங்கான வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட் லெவலில் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ 17,950 அந்த ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட் லெவல் வரும் அப்படின்னு. ஸோ அந்த லெவலில் வந்தது கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஃபால் ஆச்சு, ரைட்? சரி, இப்போ என்ன கண்டிஷன் ஆகும்? சரி, அதெல்லாம் ஆகிடுச்சு சார், இப்போ என்ன சொல்லுங்கள், இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ரைட், ஓகே, அதையும் பார்த்துலாம் வாங்க. இப்போ ப்ரைஸ் வந்து ஃபாலிங் ஆகிட்டுருக்குது. 15 minutes ஆகிட்டு ஃபாலிங் ஆகிட்டுருக்குது. இப்போது ப்ரைஸ் ரீடெஸ்ட்காக மேலே போகலாம். ரீடெஸ்ட்காக மேலே போகலான்னா மேலே வந்து 2 ரெசிஷன்ஸ் இம்மீடியட்டாக நமக்கு கிடைக்கும். எதுன்னா, இப்போ இந்த லெவல் வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து ரெசிஷன்ஸ், இதுக்கு நம்ம 200 EMA லைனிங் டச் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து ரெசிஷன்ஸாக அமையும். ப்ரைஸ் இன்றைக்கி ஃப்ரைடே இந்த கிட்டத்தட்ட 17,950 அந்த ரேஞ்சு ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸுக்காக மேலே போய்ட்டு அங்கேருந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50யோட கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது சரி, பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இது வந்து பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். பேங்க் நிஃப்டியோட ஆல்ரெடி உங்களுக்கு 200 EMA லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் கட் ஆனது, கட்டாக ரீடெஸ்ட் ஆனது. ஸோ ப்ரைஸ் அகைன் ஃபாலிங் ஆகிட்டுருக்கு, ரைட்? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன, ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ், ரைட்டுங்களா? இது வந்து அந்தளவுக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை கட் ஆகிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்து அப் மூவ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எது வரலாம் போகும் அப்படின்னா, இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு ஃபைனலாக நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து இது 38,200 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ப்ரைஸ் அங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ப்ரைஸோட மூவ்மெண்ட் வந்து பிஹேவ் வந்து இப்படி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சில டைமில் 500 கேப் அப், 500 கேப் டவுன் ஆனால் நம்ம இந்த ஸ்டடி இக்னோர் பண்ணிடுங்க, வேறு புதுசாக ஸ்டடி பண்ண மாதிரி இருக்கும். மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆக சொல்ல நம்ம எதிர்பார்த்த ரூட் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரைஸ் ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளாட் இந்த ரேஞ்சே ஓப்பன் ஆச்சுன்னா திரும்ப வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது இந்த லெவல் 37,950 இருக்குது இல்லைங்களா? இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். ப்ரைஸிங் ரிஜெக்ட் ஆகும். இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, மைல்டாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அவ்வளோதான். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 மொத்தம் 4 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மேலே இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ நான் டெய்லி அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய பதிவை லைக் மூலிமா தெரிவிங்க. நம்ம ஸ்டாக்ஸ் எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதானி க்ரீன் பாருங்கள், நல்ல ஒரு பையிங் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு. எவ்ரி நீங்கள் பிரேக் அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பையிங்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, எவ்ரி பிரேக் அவுட் அப்படின்னா இப்போ பாருங்கள், ப்ரைஸ் வந்து மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கீங்களா? வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். அந்த வெயிட் ஃபார் ரீடெஸ்ட்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா அந்த பிரேக் அவுட்டை நீங்கள் பையிங் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் லோ வந்து ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. ப்ரீவியஸ் லோ அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு லோ கிரியேட் எடுக்குங்க, அந்த லோ விட்டுட்டு நம்ம இந்த லோவை ஸ்டாப் லாஸை போடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் லோ வரவில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நல்ல பையிங்கில் போயிட்டுருக்குது. பையிங்கான சான்சஸ் வந்து எதிர்பார்க்குங்க. அதானே க்ரீனில் வால்யூம் நல்லா கொடுத்துருக்கு. வால்யூம் க்ளோசிங் பாருங்கள், ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாரதி ஏர்டெல் இதுவும் ஒரு சூப்பரான ஒரு பையிங் ஜோனில் போயிட்டுருக்குது. எதுவெல்லாம் போகும் ப்ரைஸ் மேலே அப்படின்னா கிட்டத்தட்ட 730 அந்த ரேஞ்ச் வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ப்ரைஸ் அது வரலும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்போ நீங்கள் எடுத்தால் சேம் இதே மாதிரி தான், அதுலேயும் நீங்கள் ஒரு வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அகைன் பை. ஏன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது.
நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பெருசாகிடும். ஸோ அதனால் வெயிட் ஃபார் டெஸ்ட். இல்லை சார் அப்படியே மார்க்கெட் மேலேயே போயிடுச்சுன்னா இக்னோர் பண்ணுங்க, நோ ட்ரேட், பரவாயில்ல, நமக்கு அந்த ஃபாஸ்ட் மூமெண்டம் தேவையில்லை, நமக்கு மேஜிக்கல் ட்ரேட்லாம் வேணாம், நமக்கு லாஜிக்கல் ட்ரேட் தான் வேணும். ஓகேங்களா, அது மைண்ட் செட்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் தயவுசெய்து சொல்ல உங்களுடைய லைக்ஸ் தான் வந்து நான் மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறேன், வேறு எதுவும் உங்களோட சார்ஜஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் சேலிங்கான வியூ பாருங்கள். மார்க்கெட் நெகட்டிவாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இல்லை இண்டஸ்இண்ட் பேங்க்கில் சேலிங்கான ஒரு சான்சஸ் எதிர்பார்க்கலாம். எப்போ சேலிங்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். இதில் ரீடெஸ்ட்னா அப்பர் சைடு, ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கட் ஆக வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து லிமிட் இருக்குதுன்னு பாருங்கள், அந்த லிமிட் இருந்தால் ஸ்டாப் லாஸ் இங்கே போடுங்க. இல்லை இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ட்ராவல் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஸோ வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், பிரேக் டவுன், அதோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக போடுங்க. ஏன்னா ட்ரெண்ட் டவுனில் இருக்குது. ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு வருது. ஸோ இந்த பிரேக் டவுனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் இது மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்குன்னா ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ரா பண்ணுங்கள். ஸோ அதோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் செல் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரஃபார்மாவும் சேம் அதே டைரக்ஷன், ட்ரெண்டு ஸ்மூத்தாக டவுன் ஆகிட்டுருக்கு. ஓகே, 200 EMA கீழும் ஸ்டாக்ஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ நீங்கள் ஃப்ரீயாகவே லைஃப் டைமுக்கு நீங்கள் பார்த்து லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சார்ஜஸோ எதுவும் கிடையாது, காசு பணம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், முற்றிலும் ஃப்ரீ தான். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்லாம் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரீ தான், அதுவும் காசு கிடையாது, உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கிடையாது, நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் நிறைய டிப்ஸு கால்ஸ் நினச்சின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இது டிப்ஸோ கால்ஸோ கிடையாது, இது வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டாக்ஸ் இது மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மார்க்கெட் பிஃபோர் ஒரு 2 minutes முன்னாடி வந்து இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து ஒரு பேக் சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.